பீர் கொடுக்கணும். மாநில நிர்வாகியா போடணும்னா மெத்து சப்ளை பண்ணணுமா? இப்படி தமிழகத்தை குட்டிச்சோறு ஆக்குனது. தமிழகத்தை சாராய கடை திறந்துட்டு திமுக, இப்ப ட்ரக்ஸையும் திறந்துட்டு வேடிக்கை பாக்குறாங்க. இவ்வளவு அலங்கோல ஆட்சி நடத்திக்கிட்டு இது இந்த ட்ரக்ஸ்ல இருந்து பெரிய பணம் ஜெனரேட் ஆகுது, ஆயிரக்கணக்கான கோடி ஜெனரேட் ஆகுது. அடுத்து வந்து டாஸ்மாக், அடுத்து மணல். இந்த 3 டிபார்ட்மெண்ட் தான், அதாவது ஒரு பெரிய வேல்யூம்ல வந்து மனம் ஜெனரேட் ஆன பணம். இந்த பணங்களை வந்து ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்றதற்கும் அதை ரொட்டேட் பண்றதற்கும் மணி லாண்டரிங் பண்றதற்கும் பயன்படுத்த வேண்டிய நபர், பயன்படுத்தப்பட்ட நபர் தான் டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலியாக பயன்படுத்தப்பட்ட நபர் தான் இந்த ரத்தீஷ். இந்த ரத்தீஷ் யாருன்னா துணை முதல்வரோட நெருங்கிய நண்பர். இந்த ரத்தீஷ், விக்ரம் ஜூஜு, ஆகாஷ் பாஸ்கர், வாலாடி கார்த்தி, அன்பில் மகேஷ், இவங்கெல்லாம் ஒரு கேங். இல்ல ரத்தீஷ் அவர்கள் வந்து இந்த மணி லாண்டரிங் விஷயத்துல மாட்டினது வந்து அவரோட வாட்ஸ்அப் சேட்டு அது இதெல்லாம் விடுங்க, அது வந்து கோர்ட்ல இருக்க கேஸ். இந்த ரத்தீஷ் அவர்கள் தான் இந்த திமுக ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட பினாமி ஏஜென்ட். தமிழகத்தோட ஒரு பினாமி முதல்வராகவே செயல்பட்டிருக்காரு. அடுத்து வந்து விக்ரம் ஜூஜு, இவர் வந்து 200 கோடிக்கு மேல வாட்சே வச்சிருக்காரு. அடுத்து ஆகாஷ் பாஸ்கர், இப்போ சட்டவிரோதமா பயன்படுத்தப்பட்ட பணத்துல எப்படி ஒயிட் ஆகுறது, அதுக்கு தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரை யூஸ் பண்ணி சினிமால இன்வெஸ்ட் பண்ண சொல்லி பிளாக்க ஒயிட்டா கன்வெர்ட் பண்ணி இந்த மணி லாண்டரிங் வேலையை பாக்குறாங்க. இதற்கு எல்லாத்துக்கும் என்ன நெட்வொர்க்னா, இந்த இந்த ஆகாஷ் பாஸ்கர் என்பவர் வந்து அன்பில் மகேஷ் அவருக்கு ஒரு விதத்துல உறவினர். அதே போல இந்த ஆகாஷ் பாஸ்கர் வந்து டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கும் ஒரு விதத்துல உறவினர். இப்படி இந்த நெட்வொர்க் அன்பில் மகேஷ், திரு அமைச்சர் அன்பில் மகேஷ், துணை முதல்வர் உதயநிதி, ரத்தீஷ், விக்ரம் ஜூஜு, ஆகாஷ் பாஸ்கர், இந்த நெட்வொர்க் தான் தமிழகத்தை அடிக்கிற பணத்தை மணி லாண்டரிங் பண்ணி ஃபாரின்லயோ இல்ல அவங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல இன்வெஸ்ட் பண்றதற்கான ஒரு ஒரு தமிழகத்தை கடந்த 4 ஆண்டுகளா லூட் அடிச்சுட்டாங்க. எல்லா துறையும், கனிம வளத்துல இருந்து, டாஸ்மாக்ல இருந்து, ரூரல் டெவலப்மெண்ட் அந்த துறையில இருந்து எல்லா துறையிலையும் அடித்த பணத்தை தன் ஒரு குடும்பம் வந்து கொள்ளையடித்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. இந்த பத்தி எல்லாம் யாரும் பேசக்கூடாது. இந்த விஷயம் தான் பேசணும், இந்த விஷயம் தான் பேசக்கூடாதுன்னு மீடியா செட்டிங் பண்ணிக்கிட்டு எதிர்கட்சிகள் மேல அவதூறு, தரம் தாழ்ந்த விமர்சனங்கள், இதன் மூலமா ஆட்சி பொறுப்புக்கு வந்தலாம் நினைக்கிறாங்க. 1977ல எப்படி இந்த மன்னர் குடும்பம் இந்த குடும்ப ஆட்சியை மக்கள் தொடைத்தெறிந்தார்களோ அது போல வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இந்த குடும்ப ஆட்சி தமிழகத்திற்கு கொள்ளையடித்த குடும்பத்தை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றுவார். நன்றி. நன்றி நன்றி வீரா ப்ரோ, நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க. அதுவும் இல்லாம இது வந்து எப்படின்னா இன்னைக்கு நேத்து இல்ல திடீர்னு அவங்க எடுக்கிற முடிவோ அதுவோ கிடையாது. அவங்க டிஎன்ஏவே இப்படிதான் இருக்கு. ஆரம்ப காலத்திலேயே நீங்க இருந்தபோது கலைஞர் காலத்துல இருந்தே இதுதான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது இப்போ தன் குடும்பத்துக்காக அரசியல் பண்றவங்களா இல்ல மக்களை குடும்பமா பாக்குற ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க போறாங்கன்றதுதான் 2026 காலமா இருக்க போகுது. நம்ம தலைவர் சொன்ன மாதிரி டிவிகே வர்சஸ் டிஎம்கேங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ ரொம்ப ஏற்கனவே 10 வருஷம் ஆட்சியில இல்லாம ஒருத்தவங்க ஆட்சி பொறுப்புல வந்தா என்ன நினைப்பாங்க, ஒரு ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன்னு. சரி என்னடா நம்ம இவ்வளோ பெரிய காலகட்டத்துக்கு அப்புறம் மக்கள் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க, சரிடா அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லதை பண்ணி ஒரு பேர் எடுக்கணும், இல்ல நம்ம இது ஒரு அடித்தளம் போடணும், அந்த மாதிரி ஒரு குறைஞ்சபட்ச எண்ணம் எதுவுமே இல்லாம அப்பாடா ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சிருச்சுடா சான்ஸ்ன்னு வச்சு எந்தெந்த மீடியம்ல எப்படியெல்லாம் தவறான வழிகள்ல முடியுமோ எல்லா சைடும் குற்றச்சாட்டு, எல்லா சைடும் வழக்கு பதிவு. அதுவும் இல்லாம இப்போ நம்ம கட்சியினர் வந்து தோழர்கள் எல்லாரும் இப்ப அரசியல் மயப்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன சின்ன நியூஸ் கூட இப்பதான் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இந்த சில படங்கள்ல சொல்ற மாதிரி இவ்வளவு நாள் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்திருக்கு நம்மளை சுத்தி. நம்ம பார்வை இப்ப அரசியல் சைடு திரும்பி இருக்கு. சின்ன சின்ன டீடைல்ஸை நம்ம படிக்க நம்ம தோழர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நியூஸா இருந்தாலும் ஒரு இடத்துல ஒண்ணு நடக்குதுன்னா அதை எடுத்து இப்படி ஏன் நடக்குதுன்னு அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதிகாரத்தை நோக்கி. சோ இது இல்லாம இன்னைக்கு நம்ம பாக்குற போது இந்த மக்களுக்கு மத்தியில இருக்கிற இந்த அரசு மேல இருக்கிற ஒரு ஒவ்வாமை இதெல்லாம் பாக்குற போது ரொம்ப இது வந்து ஒரு வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனா
இவ்வளோ ஒரு கையில ரத்தக்கரை படிந்து ஒரு நீட்ட பத்தி இவ்வளோ மோசமான ஒரு வாக்குறுதி குடுத்து, அதன் மூலமா அரசியல் ஆட்சி அமைச்சுட்டு, கொஞ்சம் கூட வாய் கூசாம தலைவர் இன்னைக்கு சொன்னத வந்து அங்க ஒரு பொண்ணு அழகா திருப்பி சொல்லி காமிச்சது. என்ன சொல்றாரு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு தெரியும். இவனுங்களோட இழிவான, மலிவான அரசியல் தெரியும். இவங்களுக்கு தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்குன்னு நெனைக்கிறேன். அத கரெக்ட்டா எடுத்து என்ன சொன்னா அது என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, தலைவர் என்ன நோக்கத்தோட இந்த நிகழ்ச்சி நடத்துறாரோ, இல்ல செயல்பாடுகள் செய்றாரோ, அது எல்லாருமே மக்களுக்கு கரெக்ட்டா போய் சேருது. இந்த நடுவுல இருந்து, இந்த காசுக்காக, இந்த ரூ. 200 கூலிக்காக மாரடிக்கிற பேர தவிர, மத்த எல்லாருக்குமே தலைவர் எத முன்னெடுக்கிறாரு, எத கரெக்ட்டா கொண்டு போய் சேர்க்கிறாரு, அவரோட எண்ணம் என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்கு. சோ அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வெற்றி. ஆனா, எனக்கு வந்து ஒரு மாரி யோசிச்சு பார்க்கிறேன். இப்ப வந்து சொல்லுவாங்க இல்லையா? அவங்க ஷூஸ்ல இருந்து யோசிச்சு பாரு அப்படின்னு. இப்போ இவ்ளோ குற்றங்கள மலிவான அரசியலையும், தொடர் குற்றங்களையும், இவ்வளோ அழுக்க வச்சுக்கிட்டு எப்படி ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு அரசியல் இதெல்லாம் இன்னும் மக்கள் நம்புவாங்க அப்படின்னு நினைச்சு இதுவரைக்கும் நடத்தின ஒரு அரசியல் மத்தவங்க கிட்டலாம் விளையாடின விளையாட்டெல்லாம் தவறான ஆள் கிட்ட பண்ணி மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமா எக்ஸ்போஸ் ஆக போறாங்கன்னு நினைக்கிறேன். ரமேஷ் தோழர் உங்க கருத்து இத பற்றியும் இன்னைக்கு நடந்த நிகழ்வு பத்தியும் இப்படி 2 பத்தி நீங்க சொல்லுங்க. வணக்கம் தோழர், வணக்கம். இன்றைக்கு வந்து தளபதியின் கல்வி விருது வழங்கக்கூடிய விழா அப்படிங்கிறது வந்து நம்ம கடந்த 3 ஆண்டுகள் மட்டும் இல்லாம, ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்லியது போல, நாம் மக்கள் இயக்கமாக இருக்கும்பொழுது, நற்பணி இயக்கமாக இருக்கும்பொழுது, ரசிகர் மன்றமாக இருக்கும்பொழுதிலிருந்தே தொடர்ந்து நம்முடைய தலைவர் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களை அழைத்து பாராட்டி கௌரவிக்கக்கூடிய அந்த செயலை செய்து வருகிறார். இது அரசியலுக்காகவோ, இல்ல கட்சி துவங்கிய பிறகோ செய்யக்கூடிய ஒரு செயல் கிடையாது. தொடர்ந்து மாணவர்களின் நலன் மீது அக்கறை கொண்ட ஒரு நபராக, ஒரு மனிதராக, ஒரு நடிகராக, இன்றைக்கு ஒரு தலைவராக நம்முடைய வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார். அதனால் தான் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் மற்ற கட்சியினர் போல வந்து இந்த விழாவுக்கு இந்த மாணவர்களை பாராட்டக்கூடிய இந்த விழாவுக்கு பார்த்தீங்கன்னா, கொடிய வைக்கணும், பேனர் வைக்கணும், தலைவருடைய கட் அவுட் வைக்கணும், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாம, எந்த விதமான கட்சி அடையாளங்களும் காட்டாம, முழுக்க முழுக்க தன் மனதிலிருந்து உணர்வுபூர்வமாக அந்த மாணவர்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த செய்யணும். அந்த மாணவர்களை வந்து நம்ம ஊக்குவிக்கணும் வாழ்க்கையில அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு விழா. இது போன்ற உணர்வுபூர்வமான ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டிற்கு கிடைப்பதற்கு நாம் எல்லாருமே மிகப்பெரிய அளவுல குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்றது தான் உண்மை. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் இன்றைக்கு பேசும்பொழுது நம்முடைய வெற்றி தலைவர் அவர்கள் வந்து சில முக்கிய விஷயங்கள வந்து குறிப்பிடுறாரு. நீட் தேர்வினை பற்றி பேசுகிறாரு, ஊழல் பற்றி பேசுகிறாரு. அதேபோல வந்து வாக்குக்கு எவ்வாறாக பணம் கொடுக்கப்படுகிறது. அதை தாண்டி நாம் எப்படி ஜனநாயக கடமையை நேர்மையாக செய்ய வேண்டும் அப்படின்றத வந்து குறிப்பிடுறாரு. இந்த 3 விஷயத்த குறிப்பிட்ட உடனே என்ன ஆகி போச்சுன்னா, இங்க இருக்கக்கூடிய திமுகவினருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும், பயமும், அடி வயித்துல ஒரு கலக்கமும் உண்டாகி என்ன செய்றது? ஏது செய்றதுன்னு தெரியாம, ஏதோ ஒரு விஷயத்த வந்து இத மடைமாற்றி விடணும் அப்படிங்கிறதுக்காக சில வேலைகள்ல இறங்கிட்டாங்க. அத நம்ம இன்றைக்கு காலையில இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். முதல்ல இந்த நீட் விவகாரத்தை பொறுத்தவரைக்கும், ஏற்கனவே வீரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. நம்முடைய பார்ட்டியோட ஸ்டாண்ட் என்ன? நம்ம என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கோம்? நம்ம என்ன விதமான ஒரு டெம்பரரி சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் சொல்லியிருக்கோன்றத வீரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இப்போ இந்த நீட் விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இவங்க நம்ம மேல வைக்கக்கூடிய இன்றைக்கு மடைமாற்றக்கூடிய அந்த குற்றச்சாட்டு என்ன? அந்த அவதூறு என்ன? அந்த பொய் புரட்டு என்ன? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீட் தேர்வே வந்து வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, நீட் இல்லன்னா என்ன? வேற ஒரு படிப்ப படிங்கன்னு நீங்க பேசுறீங்களே! அப்ப இது வந்து நான் எப்படியாவது மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவோடு வந்த மாணவர்களை வந்து, "உனக்கு எதற்கு மருத்துவ படிப்பு? நீ வேற ஒரு படிப்ப படிக்கலாமே!" அப்படின்னு சொல்வது போல, பாஜகவினுடைய வார்த்தைகள் போல இருக்கிறது. அப்படின்னு சொல்லிட்டு, இந்த திமுகவினுடைய இணையதள உடன்பிறப்புகளும், அதேபோல சில நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்கள் என்று பேசக்கூடிய திமுகவின் செல்லப் பிராணிகளும் வந்து தொடர்ந்து இது போன்ற ஒரு மறைமுகமான கருத்துக்களை வந்து இன்றைக்கு இணையதளத்தில பரப்பிட்டு இருக்கிறாங்க. முதல்ல வந்து யார் வந்து பாஜகவின் அடிவருடியாக இருக்கிறது? ஒரு படி மேல போய் பாஜகவின் அடிவருடியாக மட்டும் இல்லாம, ஆர்எஸ்எஸ்ஸின் பாதங்களை பணியக்கூடிய நிலைமையில இன்றைக்கு இருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட மாடல் திமுக தான். அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. எப்படி வந்து கடந்த காலங்கள்ல நீங்க பாஜக வந்து ஒரு விஷயத்த கையில எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஒரு பேட்டர்னாவே பார்க்க முடியும். எப்படி வந்து இங்க திமுக தொடர்ந்து காலம் காலமாக வாரிசு அரசியல் செய்து கொண்டிருக்கிறதோ, வாரிசுகளே வந்து அதிகார மையமாக, முதலமைச்சராக ஆளக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களோ, கட்சியின் தலைவர்களாக இருக்கிறார்களோ, அதேபோல இந்த பாஜக வந்து ஒரு பேட்டர்னான அரசியல செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரியான அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா,
யார் யாரோட வாரிசுகள்லாம் வந்து ஊழல் சம்பந்தப்பட்டமான விஷயங்கள்ல சிக்குறாங்களோ, யார் யாரோட வாரிசுகள்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல அதிகாரத்தை பயன்படுத்தி சொத்துக்களை சேர்க்கிறாங்களோ, அந்த வாரிசுகளுக்கெல்லாம் கிடுக்குப்பிடி போட்டோம்னா, நம்ம அந்த கட்சியவே 2ஆக துண்டாடி, அந்த கட்சியை எப்படியாவது பாஜகவிற்கு ஆதரவாக கூட்டாளிகளாக மாற்றிவிடலாம் அப்படின்ற ஒரு பேட்டர்னை தொடர்ந்து வந்து பாஜக தமிழ்நாட்டுல செய்து வரத நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல ஐயா அன்புமணி ராமதாஸ் விஷயத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் ஐயா ஒரு பேட்டி குடுக்குறாரு. அந்த பேட்டியில வந்து 6 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இந்த கட்சியை வந்து நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று வந்து மோடி என்னிடம் சொன்னார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்கிறார். சோ ஒரு கட்சியை துண்டாட வேண்டும் என்று நினைத்தால், எப்படி அந்த கட்சியினுடைய தலைவருடைய மகனை வந்து கட்டுக்குள் கொண்டு வந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் தான், இல்லை என்றால் வந்து குடும்பத்திற்குள்ளேயே மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அளவிற்கு பாஜக செயல்படுகிறது என்பதை நம்ம மிக தெளிவாக நேற்றைய அந்த பேட்டிகள்ல நம்ம பார்த்திருப்போம், தெரிஞ்சிருக்கும் நமக்கு. இப்ப எந்த அளவுக்கு ஒரு கட்சியை துண்டாடக்கூடிய வேலைகள், எப்படி அந்த கட்சியை வந்து தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய வேலைகளை பாஜக செய்யுது அப்படின்றதுக்கு இது ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். அதே தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது திமுகவுல. திமுகவை பொறுத்தவரைக்கும் இந்த இடி சம்பந்தப்பட்டமான வழக்குகள்ல திமுகவினுடைய குடும்பம், ஒரு குடும்பம் ஆட்சி செய்யக்கூடிய முதல்வருடைய குடும்பம் பல்வேறு வழக்குகள் சந்திக்க நேரிடக்கூடிய காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு நபர்கள் அதில் சிக்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. குறிப்பாக முதல்வருடைய வாரிசு இதில் சுற்றி வளைக்கப்படுகிறார் அப்படின்னு தெரிந்த உடனேயே கடந்த 4 ஆண்டுகளாக நித்தி ஆயோக் கூட்டத்தை பத்தி கவலைப்படாம, நித்தி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்காம, அப்பெல்லாம் வந்து மாநில உரிமைகளை மீட்கணும் அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கூட வராம, தன்னுடைய மகன் சுற்றி வளைத்த உடனேயே நான் வந்து மாநில உரிமைகளை மீட்டு எடுப்பதற்காக டெல்லிக்கு செல்கிறேன். நித்தி ஆயோக் கூட்டத்தில் நானே நேரடியாக கலந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு நம்முடைய தமிழ்நாடு முதல்வர். 4 வருஷமா நீங்க ஏன் போகல? ஏன் நீங்க வந்து மாநில உரிமைகளை மீட்டெடுக்கல? 4 வருஷமா நீங்க ஏன் வந்து நம்ம தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய பணத்தையும், பட்ஜெட்டையும் நீங்க கொண்டு வரல? அப்படின்னு கேட்டா, இந்த வருஷம் நாங்க போறோம்ல, அத நீங்க பாராட்ட மாட்டீங்களான்னு நம்மகிட்டயே கேள்வி கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு ஆட்சி முதல்வர் தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காக டெல்லிக்கு சென்று சரணடைந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இத சமீபத்துல பிரபல வார பத்திரிகை கூட வந்து அந்த செய்திகள்லாம் வெளியிட்டிருந்தாங்க. நீங்க அதையும் படிச்சு பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நெறைய பேர் நம்முடைய தோழர்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்படி ஒரு நிலையில வந்து முதல்வருடைய குடும்பமும் சிக்கியிருக்கும் பொழுது, அதை வைத்துக்கொண்டு இந்த ஆர்எஸ்எஸும், பாஜகவும் போடும் மிகப்பெரிய திட்டம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இன்றைக்கு அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல குறிப்பிட்ட சில முதலமைச்சர்கள் வராம இருக்கிறத நீங்க பார்த்திருக்கலாம். அதிலயும் வந்து ரொம்ப முக்கியமாக பீகாரினுடைய நிதிஷ்குமார் அவர்கள் வரல. அவர்கள் வந்து என்ன நிலைமையில இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதன் காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதேபோல அன்று கலந்து கொள்ளக்கூடிய அந்த முதல்வர்களுடைய பட்டியல்கள்லாம் நீங்க பார்க்கணும். பெரும்பாலாக பாஜக அல்லாத மாநிலங்கள், பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் யாரெல்லாம் பெரும்பான்மையாக இந்த இடி வலயத்திற்குள் இருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் அன்றைக்கு அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கிட்டத நம்ம பார்த்தோம். அதிலேயும் அவர்களையெல்லாம் தாண்டி ஒரு படி மேல நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு மட்டும் முதல் வரிசையிலே இடம் கொடுத்து, உபியினுடைய முதல்வர் திரு யோகி அவர்களின் அருகாமையிலேயே நம்முடைய உபிக்களின் முதல்வர் திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்களை அமர வைத்து அழகு பார்த்தது இந்த பாஜக அரசு. சோ எந்த அளவிற்கு இந்த இடியின் மூலமாக ஒரு கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இந்த பாஜக இந்த உலகத்திற்கு, இந்தியாவிற்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு ஒருவேளை ஆதரவு குறைவதாக இருந்தால், ஏற்கனவே வந்து கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுல தான் இந்த பாஜக இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல, அந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒரு மறைமுக செய்தி குடுக்குற மாரி, ஒருவேளை நீங்க வந்து ஆதரவ விலக்கிக் கொண்டாலும், எனக்கு வந்து மாற்றாக ஒரு ஆதரவு தருவதற்கு இங்கே எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இருக்கிறார். அதனால தான் நான் வந்து உபிக்கு பக்கத்திலேயே உபிக்களின் முதல்வரை அமர வைத்திருக்கிறேன், நிற்க வைத்திருக்கிறேன் பார்த்தீர்களா? என்ற ஒரு செய்தியை இன்றைக்கு இந்த ஆர்எஸ்எஸும், பாஜகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் தெரிவிக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது. இப்படி தன்னுடைய மகனுக்காக முதல்வர் அவர்கள் டெல்லி சென்று சரணடைந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த முற்றிலும் மூடி மறைத்துவிட்டு, இந்த உடன்பிறப்புகள் என்ன செய்றாங்க அப்படின்னா, நம்மளை பார்த்து இந்த நீட் விஷயத்த தலைவர் பேசுனது தவறாக திரிச்சு, அவர் என்ன பெருசா தப்பா சொல்லிட்டாரு எங்க தலைவர் இப்போ? நீட் மட்டுமே உலகம் கிடையாது. உலகம் ரொம்ப பெருசு அப்படிங்கிறாரு. அதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நீட் ஒரு தேர்வே கிடையாதுன்னு பேசினவரு முதலமைச்சர். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து டாக்டர் ஆயிட்டான். அதனால நீயும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குழந்தைகள பிரஷர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னவர் உங்களுடைய சின்னவர் துணை முதலமைச்சர் அவர்கள்.
சோ இப்படியெல்லாம் நீங்க பேசும்போது இது தவறாகல. எங்கள் தலைவர் வந்து நீட் வந்து ஒரு உலகம், நீட் மட்டுமே உலகம் கிடையாது. நிறைய துறைகள் இருக்கு. எல்லா துறைகள்லயும் நீங்க சாதிக்கணும். எல்லா துறைகள்லயும் வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. எல்லா துறைகள்லயும் நீங்க வரணும். தமிழ்நாடு மாணவர்கள் இருக்கணும். அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லும்போது, அதை திரித்து மருத்துவ கனவை சிதைக்கிறாரா? இது வந்து பாஜகவின் வாய்ஸாக பேசுகிறாரா? என்றெல்லாம் இன்றைக்கு இந்த ஆளும் திமுகவினுடைய ஊபிக்களும், செல்லப்பிராணிகளும் இணையதளத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாக போற இடங்களெல்லாம் பிரச்சாரம் பண்ணும் பொழுது, நீட்டை ஒழிக்கக்கூடிய ரகசியம் எங்களுக்கு தெரியும். அந்த ரகசியத்தை வைத்து நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டை ஒழித்து விடுவோம். இந்த மாணவர்களை காப்பாற்றி விடுவோம் என்றெல்லாம் பொய் வாக்குறுதிகளை குடுத்துவிட்டு, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு, இன்றைக்கு உங்கள் ஆட்சி முடியக்கூடிய கடைசி காலத்துல கூட உங்களால நீட் விலக்கை பெற முடியவில்லை அப்படின்னா, உண்மையிலே இது எப்பேர்ப்பட்ட அயோக்கியத்தனமான ஒரு செயல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான செயல். மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றிருப்பதற்கான ஒரு அயோக்கியத்தனமான செயல் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல குறிப்பா திரு உதயநிதி அவர்கள் பேசினதையே நம்ம சொல்லி பார்ப்போம். நீங்க வந்து ரகசியம் என்ன, ரகசியம் என்ன அப்படின்னு கேட்கறீங்களே, ரகசியம் என்ன தெரியுமா? கொஞ்சமாவது வெட்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்து மாணவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே போதும். நீட் தேர்வுல இருந்து விலக்கு வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு இடத்துல அவர் பேசியிருந்தார் ஒரு மேடையில. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கறத வந்து நாங்க கேட்டா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? அதனாலதான் நாங்க சொல்றோம், இவர்களை நம்பாதீங்க. இவர்களை நம்பி நீங்கள் வந்து நீட் மட்டும் தான் வாழ்க்கை. இவங்க வந்து நீட்டோடைய தேர்வை வந்து தள்ளி வச்சிருவாங்க. இல்ல நீட்டோட தேர்வை வந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு பெற்றுடுவாங்க. நம்ம வந்து திமுகவை நம்பி இருப்போம் அப்படின்னு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு எத்தனை மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், பலிகடாவாகி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த திமுகவினுடைய பொய்யான ஒரு வாக்குறுதியால, நம்பிக்கையினால, அந்த நம்பிக்கை சிதைந்து போய் எத்தனை மாணவர்கள் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த மாணவர்களுக்கெல்லாம் இந்த திமுக என்ன பதில் சொல்லப் போகுது? ஒரே ஒரு பதில் தான் சொல்லும். ஐயா பொன்முடி அவர்கள் வந்து நாங்கள் வந்தால் நீட் தேர்வை எப்படி விலக்குறோன்றத மட்டும் நீங்க வேடிக்கை பாருங்கன்னு சொல்லிட்டு அவருடைய பேரப்புள்ளைய நீட் தேர்வுக்கு அனுப்பிச்சிட்டு வேடிக்கை பார்ப்பாரு. அவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ, அதிகாரிகளோ இவர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய மகன்களையும், மகள்களையும், பேர குழந்தைகளையும் நீட் தேர்வு எழுத வைத்து, நீட் வேண்டாம் வேண்டாம்னு வெளியில வந்து கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களை நீட்டை நாங்க தடுக்கிறோம்னு சொல்லி ஏமாற்றி விட்டு, தங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் நீட் தேர்வு எழுத வைத்து செட்டில் ஆவறதுக்கான வழிகளை வந்து அவங்க செஞ்சுருவாங்க. ஆனா நம்முடைய குழந்தைகள், கிராமத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள், குடிசையில இருக்கக்கூடிய குழந்தைகள், கூலி வேலை செய்து தன்னை படிக்க வைத்த பெற்றோர்களுக்காக மருத்துவராகணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகள, நீட் தேர்வை வந்து நாங்க வந்து எப்படியாவது விலக்கு வாங்கி தருகிறோம். நீட் தேர்வை தடுத்துவிடுவோம் என்று சொல்லி ஏமாற்றி அவர்களை தற்கொலை செய்ய வைத்ததுதான் இந்த திமுக அரசினுடைய ஒரே ஒரு சாதனை. அந்த சாதனை திமுக குடும்பத்துக்கு மட்டும் தானே தவிர்த்து மக்களுக்கு கிடையாது. மக்களுக்கு வந்து அது மிக துயரான ஒரு வேதனை. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு, இப்படி நீட் தேர்வுல, நீட் விலக்கு விஷயத்துல ஒரு டபுள் கேம் ஆடிக்கிட்டு, ஊழல் பண்ணிக்கிட்டு, மக்களை ஏமாற்றி, சுரண்டி தின்னுக்கிட்டு, நீங்க என்ன பண்றீங்க? எதிர்க்கட்சிக்காரர்கள், எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள், எங்கள் தலைவர் பேசக்கூடியத திரித்து மக்களிடம் பொய்யாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையில ஈடுபட்டிருக்கீங்க. இதுல மிக கொடுமையான ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து மாணவர் அணி தலைவராம் திமுகவுல. அவர் இன்னைக்கு எழுதுறாரு. உரிமையில எழுதுறாரு. நம்முடைய தலைவர் அவர்களை பற்றி மிக ஒருமையில எழுதிட்டு இருக்கிறார். அந்த ஒருமையில எழுதுறதுக்கு கொஞ்சமாவது உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குதா? தார்மீகமா அந்த தகுதி இருக்கான்றத பார்த்துட்டு எழுதணும். யார நோக்கி எழுதுறீங்க? என்ன எழுதுறீங்க? அப்படின்னு தெரிய வேணாமா? யாரு என்ன சொன்னாலும் அத அப்படியே எழுதிறதா? வாந்தி எடுத்துறதா? பணத்துக்காகவும், பதவிக்காகவும், ஒரு சீட்டுக்காகவும். எது உண்மையிலேயே அயோக்கியத்தனம்? எழுந்து போய் என்ன உண்மையிலேயே அயோக்கியத்தனம்னா என்னங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகராதியில தேடுனீங்கன்னா, அதுல திமுகவோட பேரு தான் இருக்கும். வேற எந்த பேருமே இருக்காது. அயோக்கியத்தனத்தினுடைய அகராதியில வந்து அயோக்கியத்தனம்னு தேடினா திமுகவோட பேர் இருக்கும். அத்தனை அயோக்கியத்தனங்களிலும் தன் ஆட்சிகள்ல செஞ்சுக்கிட்டு, ஊழல செஞ்சுக்கிட்டு, மக்களை ஏமாத்திக்கிட்டு, பொய் பேசிக்கிட்டு, அதிகாரத்தை சுவைத்து ஒரு குடும்பம் வாழ்வதற்காக, ஒட்டுமொத்த மக்களையும் கொடூரமாக கொலை செய்து குவிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கட்சியாக இன்று இருக்கிறது. அப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான ஒரு கட்சியில, வேற ஒரு கட்சியில இருந்து, அந்த வேற ஒரு கட்சியில இருக்கும்போது தான் அவர் பேசியதெல்லாம் நீங்க எடுத்து பார்க்கணும். ஐயா கலைஞர் அவர்கள நம்ம கூட வந்து விமர்சனம் பண்ண மாட்டோம். ஒரு மறைந்த முன்னாள் முதல்வர் அப்படின்ற முறையில அவர் செய்த நல்ல விஷயங்கள வந்து நம்ம சுட்டிக்காட்டுமே தவிர்த்து எந்த இடத்துலயும் நம்ம பெருசா அவரை விமர்சிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம தலைவருக்குமே அது பிடிக்காது. நம்ம தலைவர் மிக தெளிவா சொல்லுவாரு. டீசென்ட் அட்டாக் பண்ணணும், டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது. ஆனால் அதே மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய அதே அந்த திமுகவின் மாணவர் அணியில் இருக்கக்கூடிய அவரு ராஜீவ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மேடையில பேசியிருக்கிறாரு. அவருடைய வயது மூப்பின் இயலாமையை வைத்து சக்கர வாகனத்தை வைத்து எந்த அளவுக்கு மிக கேவலமாக
திரு கலைஞர் கருணாநிதி அவர்களை விமர்சிக்கிறாரு அப்படின்ற வீடியோ இன்றைக்கும் இணையதளத்துல இருக்குது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து நம்ம கூட அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்ல மாட்டோம். ஆனா இவர் எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி விமர்சிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது இன்றைக்கும் இணையதளத்துல இருக்குது. அப்ப அப்படியெல்லாம் விமர்சித்து பேசிட்டு, கேவலமா பேசிட்டு, தரக்குறைவா பேசிட்டு, இன்றைக்கு நீங்க அதே கட்சியில போய் சேர்ந்துட்டு எங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க பண்றது அயோக்கியத்தனமா? என்ன விஷயம் அது? கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் இல்லையா நீங்க பண்றது? மாணவர்களை ஏமாற்றியது மட்டும் இல்லாம, மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கிற வகையில எங்க தலைவர் பேசுறத வந்து திரித்து பேசிக்கிட்டு, பொய்யா பரப்பி விட்டுக்கிட்டு, நீங்க பண்ற அயோக்கியத்தனத்தெல்லாம் மறைத்து இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், மக்களுக்கு தெரியாதா யார் உண்மையான அயோக்கியர்கள் என்று? இன்றைக்கு வந்து அது எப்படி இன்னொரு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அ அ நீட் வேண்டாம்னா மருத்துவராகலன்னா என்ன? வேற படிப்பு படிக்கலாமே அப்படின்ற முறையில வந்து அவர் பேசியிருக்கிறாரு. ஏன் நீங்க கூட வந்து அரசியலுக்கு தான் வரணுமா? வேற எதுக்கும் போயிடக்கூடாதா? இல்ல வந்து முதலமைச்சர் தான் ஆகணுமா? இல்ல வேற வந்து நீங்க எதுவும் பண்ணக்கூடாதா? அப்படின்ற கேள்விகள்லாம் ரொம்ப அறிவுபூர்வமா, அறிவு ஜீவிகள் போல இந்த தற்குறி கூட்டம் வந்து வச்சுக்கிட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், இன்றைக்கு வந்து இவர் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இவரையே எடுத்துப்போம். நமக்கு இவர் தான் எக்ஸாம்பிள் கரெக்ட்டா இருப்பாரு. இப்ப இந்த நான் சொன்ன இந்த அயோக்கியத்தனம்னு பேசினார்ல, இந்த ராஜீவ் காந்தி அவர்கள் இருக்கிறார்ல, அவர் ஏற்கனவே ஒரு கட்சியில இருந்தார். அந்த கட்சியில அவருக்கு வந்து என்ன எதிர்பார்த்தாரோ தெரியல. அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கல. அவருக்கு வேண்டியத வந்து அந்த கட்சியில குடுக்கல. உடனே என்ன பண்றாரு? அடுத்த கட்சிக்கு போறாரு. அடுத்த கட்சிக்கு போய் இங்க அவர் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு? அவருக்கு என்ன வேணும்? அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவருக்கு தான் தெரியும். அத குடுப்பாங்களா, மாட்டாங்களான்றதும் அந்த கட்சிக்கு தான் வெளிச்சம். ஒருவேளை இந்த கட்சியிலயும் அத குடுக்கலன்னா, அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க? அறிவாலயத்துலருந்து கமலாலய வாசலுக்கு போவீங்க. கமலாலயத்திலயும் அது கிடைக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நாக்பூருக்கு போவீங்க. சோ உங்களுக்கு தேவையானத வந்து கிடைக்கணுன்றதுக்காக, நீங்க எந்த வழியில வேணா, எந்த பாதையில வேணா நீங்க போயி, கொள்கைகள் இல்லாம, கோட்பாடுகள் இல்லாம, சித்தாந்தம் இல்லாம, ஒரு விசுவாசம் இல்லாம, பொய் புரட்டு பேசிக்கிட்டு, அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்க சுத்திக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாரியான வேலைகள நீங்க செய்யும் பொழுது, நீங்க எங்க உங்களுக்கு எனக்கு நீங்க உங்க கட்சியில வந்து நீங்க இத்தன காலமாக உழைச்சு, கடுமையாக நான் உழைச்சிருக்கிறேன். கடுமையா நான் வந்து பயணம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அது கிடைக்கலன்னு தற்கொலையா பண்ணிக்கிட்டீங்க? அடுத்த கட்சியில போய் நல்லா தானே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஒரு கட்சியில சோறு கிடைக்கலன்னா, அடுத்த கட்சியில அறிவாலயத்துல சோறு போட போறாங்க, தூங்க வைக்க போறாங்க. அங்கேயும் அது கிடைக்கலன்னா, நீங்க என்ன வந்து வெக்ஸ் ஆயி தற்கொலை பண்ணிக்க போறீங்களா? அடுத்து கமலாலய வாசலுக்கு போவீங்க, அங்க சோறு கேட்பீங்க. அங்கேயும் சரியா சோறு போடலன்னா நீங்க தற்கொலை பண்ணிப்பீங்களா? அடுத்தது நாக்பூருக்கு போவீங்க, அங்க சோறு கேட்பீங்க. சோ நீங்க தற்கொலை பண்ணிக்க போறது கிடையாதுங்க. ஆனா எங்களுடைய மாணவர்கள் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களால. நீங்க வந்து வெட்கம், மானம், சூடு, சுரணை இத நான் சொல்லல. இந்த நீட் விளக்குல வந்து உங்களுடைய சின்னவர் சொன்னார். இது எதுவுமே இல்லாம மக்களைப் பற்றி யோசிக்காம நீங்க எந்த கட்சிக்கு வேணா தாவி, எந்த கொள்கைய வேணா அடாப்ட் பண்ணிக்கிட்டு, எப்படி வேணாலும் மாற்றி பேசிக்கிட்டு, என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லி நீங்க பேசிக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் உயிருக்கோ, உடைமைக்கோ, உங்கள் குடும்பத்திற்கோ எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனா, இன்றைக்கு மாணவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதனால ஒட்டுமொத்த குடும்பமே நிலைகுலைந்து போகுது. அந்த மாணவனை நம்பி, அந்த குழந்தையை நம்பி இருந்த, அந்த குழந்தையின் படிப்பை நம்பி இருந்த, அந்த குழந்தையை எப்படியெல்லாம் வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கனவு கண்டிருப்பாங்க. அத்தனையும் சிதைந்து போகுது. அப்போ உயிரை விட வேற எது முக்கியம் இந்த உலகத்துல? சுவர் இருந்தா தாங்க சித்திரம் வர முடியும். உயிர் இருந்தால் தான் சாதனைகள் படைக்க முடியும். அப்போ அந்த உயிர் எந்த அளவுக்கு முக்கியம்? அந்த உயிரை ஒரு காலமும் நீங்கள் மாய்த்துக் கொள்ளக்கூடாது. அந்த உயிரை ஒரு காலமும் வந்து நீங்கள் வந்து ஒரு தேர்வுக்காக மட்டுமே இழந்து விடக்கூடாது. இன்னும் நாம் பல்வேறு சாதனைகள நம்ம படைக்க முடியும். எத்தனையோ துறைகள் காத்திருக்குது. எத்தனையோ அறிவியல் பூர்வமாக இன்று துறைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா துறைகளிலும் சாதனையாளர்கள் வேணும். எல்லா துறைகளிலும் வந்து நீங்க வெற்றியாளர்களா மாறணும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு, நீட் மட்டுமே உலகம் கிடையாது என்று நம்முடைய தலைவர் மிக பாசிட்டிவாக இன்றைக்கு மாணவர்களிடம் பேசியிருக்கிறாரு அப்படின்னா, அதை திரித்து கூறுகிறீர்கள் அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு மோசமாக ஒரு ஆட்சியை பிடிப்பதற்காகவும், அதிகாரத்தை ருசிப்பதற்காகவும், அந்த மாணவர்களின் மனநிலையை கெடுப்பதற்காக இப்படி வந்து ஒரு பேசிய விஷயத்தை திரித்து பேசுவீர்கள் அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப இந்த ஆட்சி, இந்த திமுக எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான எல்லைக்கும் செல்லக்கூடியது. உயிரை விட இவர்களுடைய ஆட்சிதான் முக்கியம் என்று மாணவர்களை திசை திருப்புவதற்காக மீடியாக்களை கையில் போட்டுக்கொண்டு, தலைவர் பேசுவதை திரித்து கூறிக்கொண்டு, இங்க என்னவோ பெரிய அறிவு ஜீவிகள் மாரியும் 50 ஆண்டு காலம் அறிவாலயத்திலே படுத்து தூங்கிட்டு அறிவெல்லாம் வளர்ந்து போய் மிகப்பெரிய அரசியல் கருத்துக்கள்லாம் பேசுற மாரியும் பேசிக்கிட்டு, பொய் புரட்டுகளை திரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நாம மனதில கொள்ள வேண்டும். இதையெல்லாம் எதிர்த்து தான் நாம இன்னைக்கு ஒவ்வொரு இடங்கள்லயும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து ஊழலை பற்றி பேசியிருக்கிறார். ஊழலை பற்றியும் பேசியிருக்கிறார். அதேபோல வந்து வாக்குக்கு வந்து பணம் பெறக்கூடாது. கண்டிப்பாக வந்து வண்டி வண்டியா வந்து பணத்தை இறக்குவாங்க இந்த தடவ.
அதற்கெல்லாம் மயங்காமல் நேர்மையாக நம்முடைய ஜனநாயக கடமையை ஆற்றணும் அப்படின்னு சொன்னாரு. அது இன்றைக்கு மட்டும் இல்ல, கடந்த காலங்கள்லயுமே நீங்க பார்த்தீங்கன்னா, கல்வி விருது வழங்கக்கூடிய விழாவுல அந்த மாணவர்களுக்கு, முதல் தலைமுறை வாக்காளர்களாக வரப்போகிறவர்களுக்கு, அந்த குடும்பத்தையே அவர்கள் வந்து ஜனநாயக முறைப்படி கடமையாற்ற செய்வார்கள் என்ற நம்பிக்கையில, அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து தான் நம்முடைய தலைவர் வந்து அந்த விஷயத்த வந்து அவங்க கிட்ட சொல்றாரு. ஊழல பற்றி பேசின உடனே யாருக்கு கோவம் வருமோ இல்லையோ, முதல்ல திமுக காரனுக்கு கோவம் வந்துரும். ஏன்னா, ஊழல்லயே திளைத்து, ஊழல்லயே ஊறி போயி, தலைமுறை தலைமுறையாக நம்ம இந்த ஆட் எல்லாம் பார்ப்போம்ல. நீங்க வந்து தலைமுறை தலைமுறையாக நாங்க தொழில் செய்றோம். தலைமுறை தலைமுறையாக ஜவுளி கடை வச்சிருக்கிறோம். தலைமுறை தலைமுறையாக நாங்க உணவகம் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாரி, தலைமுறை தலைமுறையாக ஊழலை தன்னோடு உடன் பிறந்த ஒரு சகோதரர்களாகவே வைத்து வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இந்த திமுகவினர். அதற்கு வந்து இவர்கள் பெருமை வேற. முதல்ல வந்து அ ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கும்போதும் ஊழல். எம்ஜிஆரின் காலத்துல ஆட்சி கலைக்கப்பட்டு, அதற்கு பிறகும் அந்த ஊழலை ஒழிக்க முடியவில்லை. அன்றைக்கும் இவர்கள் வந்து அடிமைகளாக இருந்தார்கள். இந்த ஊழலை வந்து ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்படும்போது, திமுகவினருடைய அடிமட்ட தொண்டர்களுடைய குடும்பமே ஊழலால பாதிக்கப்படும் பொழுது, இவர்கள் செய்யக்கூடிய ஊழலால, சுரண்டலால பாதிக்கப்படும்போது அடிமைகளாக இருந்தார்கள். அதற்கு பிறகு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்தது பிறகு திரும்பவும் அந்த ஊழல் நிக்கவே இல்ல. பல்வேறு ஊழல்கள். அந்த ஊழல்கள்ல இருந்து இன்றைக்கும் வெளிவராம இன்றைக்கும் அவர்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. இப்ப அடுத்த தலைமுறை தலைவரையும் ரெடி பண்ணிட்டாங்க. வாரிச ரெடி பண்ணிட்டாங்க. அந்த வாரிசு மேலயும் ஊழல் குற்றச்சாட்டு. அப்படியே வாரிசுக்கு கொத்தடிமையாவே மாறிட்டாங்க. இப்படி தலைமுறை தலைமுறையாக ஊழல் செய்யும் ஒரு குடும்பத்திற்கு தலைமுறை தலைமுறையாக அடிமையாக, கொத்தடிமையாக, அடிவருடியாக வாழ்வதுதான் மிகப்பெரிய ஒரு கேவலம் என்பதை கூட சிந்திக்கும் அளவு சிறிய அறிவு கூட இல்லாமல், இந்த திமுகவினர் இன்று நம்மை பார்த்து ஏளனமாக பேசி வருகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இது மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால திமுகவினர் பேசுறதெல்லாம் மக்கள் பெருசா எடுத்துக்க போறது கிடையாது. இவ்வளவு இப்ப நம்ம ஊழல பத்தி பேசுறோம்ல. இதுல ஏன் நம்ம திமுகவை மட்டும் ஊழல்ல இவ்ளோ டார்கெட் பண்றோம்? மத்த கட்சிகள்ல எல்லாம் நம்ம ஏன் ஊழல்ல வந்து நம்ம பேசுறது இல்ல அப்படின்ற கேள்விகள்லாம் வைப்பாங்க. அதற்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம், ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள்லாம் நான் குடுக்க விரும்பல. மற்ற கட்சிகளை பொறுத்தவரைக்கும் ஊழல்னா என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கு வந்து கழுத்துல ஒரு செயின் இருக்குன்னா, அத அறுத்துட்டு போறது ஊழல் அப்படின்னு மத்த கட்சிகள வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். திமுகவ பொறுத்தவரைக்கும் செயின மட்டும் இல்ல, கழுத்தோட சேர்த்து அறுத்துட்டு போயிடுவான். அதுதான் வந்து இவர்களுடைய ஊழல். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமாக ஊழலை வந்து செய்யக்கூடியவர்கள், பிணத்தின் மீது கூட அரசியல் செய்து அந்த பிணத்தை பணமாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் தான் இந்த திமுகவினர். அப்படிப்பட்ட ஊழலை செய்யக்கூடியவர்கள். தொடர்ந்து ஒரு கட்சி எத்தனை ஆண்டு காலமாக ஊழலில் திளைத்து, ஒரு குடும்பம் திளைத்து, இன்றைக்கு வந்து இவ்வளவு தமிழ்நாடு முழுக்க தன்னுடைய உடைமையாக்கி மாற்றி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் எந்த அளவுக்கு ஊழல் செய்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட விஞ்ஞான அளவிலான ஊழல்களை செய்திருப்பார்கள்? இத்தனை அமைச்சர்கள் இன்று ஊழலில் சிக்கியிருக்கிறார்களே! இத்தனை பேர் இன்று சொத்து குவிப்பு வழக்குல சிக்கியிருக்கிறாங்களே! அத பத்திலாம் எங்கேயாவது கொஞ்சமாவது கவலை இருக்குதா? மக்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற கவலை இருக்கிறதா? அப்படின்னு கேட்டா சத்தியமா இருக்காது. அது இல்லாததுனால தான் அவங்க வந்து திமுகவுல இருக்கிறாங்க, உடன்பிறப்புகளா இருக்கிறாங்க, இன்றைக்கும் அடிமைகளாக இருக்கிறாங்க. அது எப்படி இருக்கும்? அது இருந்துட்டா தான் இவங்க வந்து திமுகவுல இருந்திருக்க மாட்டாங்களே! மக்களை பற்றி நேசிக்கக்கூடிய எண்ணம் கொஞ்சமும் இல்லாம, இப்படி ஊழல் செய்து ஆட்சி அமைத்து, இதுல வந்து இவங்களுடைய பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க. எப்படியாவது வந்து தேர்தல்ல வந்து ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. முதலமைச்சர் ஆயிட்டாங்க திமுகவுல. இந்த ஆனதுக்கு பிறகு, ஐயா கலைஞர் அவர்களுடைய காலத்திலிருந்து துவங்குச்சு. என்ன பண்ணாங்க? ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது, ஊழல் செய்வது, பணத்தை சுரண்டுவது, மக்களை ஏமாற்றுவது. அந்த பணத்த என்ன பண்ணலாம்? திரும்ப அடுத்த எலக்ஷனுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணு, வாக்குகளுக்கு பணமா குடு, வாக்குக்கு பணத்த குடுத்து திரும்பவும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், திரும்ப சம்பாதிக்கணும். திரும்ப சம்பாதிச்ச பணத்த மக்களுக்கு வாக்குக்கு பணமா குடுக்கணும், இலவசமா குடுக்கணும், திரும்ப வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், சுரண்டணும். இப்படி தொடர்ந்து ஒரு பணம் போட்டு எடுக்கக்கூடிய ஒரு பிசினஸாக இந்த அரசியலை மாற்றி இருக்கக்கூடிய அவலம் தமிழ்நாட்டுல இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த வெற்று விளம்பரமாடல் திமுக அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்கணும். இதற்குத்தான் இவர்கள் இன்றைக்கு அரசியலில் இருக்கிறார்கள். மக்கள் மேல எந்த விதமான அக்கறையும், துளியும் இல்லாத ஒரு ஆட்சியாளர்களாக இன்றைக்கு இந்த திமுக இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம வந்து பல்வேறு உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம். உடனே வந்து அடுத்து ஒரு விமர்சனம் ஒண்ணு வரும். என்ன சொல்லுவாங்க? நடிகர்கள்லாம் வந்து உடனடியாக நாடு ஆள ஆசைப்படலாமா? இவர்கள்லாம் வந்து அரசியலுக்கு உடனடியா வந்த உடனே வந்து முதலமைச்சர் ஆகலாமா? அப்படின்னு இவங்க கேட்பாங்க. நம்ம பல இடங்கள்ல சொல்லிட்டோம். நம்ம 30 வருஷமா எப்பேர்ப்பட்ட தியாகங்களை செஞ்சிருக்கிறோம். எப்பேர்ப்பட்ட மக்கள் பணிகளை செஞ்சிருக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு பரிமாண வளர்ச்சியாக, நம்ம ஒரு ரசிகர் மன்றமாக, நற்பணி இயக்கமாக, மக்கள் இயக்கமாக, இன்றைக்கு தமிழக வெற்றி கழகமாக நம்ம உருவெடுத்து வந்திருக்கிறோம். அப்படின்றத நம்ம சொன்னாலும் அவர்கள் காதுல விழப்போறது கிடையாது. அதுவும் கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய கட்சிய வச்சு தான் அத பேசுவாங்க. ஏன்னா டைரக்ட்டா பேசினா தெரியும் சம்மட்டி அடி விழும் நம்மகிட்ட இருந்து அப்படின்ட்டு. அதனால இவங்க டைரக்ட்டா என்றைக்குமே வாய் திறந்து பேச மாட்டாங்க. இது போல வந்து இவங்களுடைய பக்கவாத்தியங்களை வைத்து தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த பக்கவாத்தியங்களும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார் அவர்களை வந்து தன்னுடைய ஆசானாக, தந்தை பெரியார் வழியில் வந்த
இயக்கங்களாக இருந்து கொண்டு தந்தை பெரியார் எந்த அளவுக்கு பெண் விடுதலையை பேசியிருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியும். பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி பேசியிருக்காருன்னு நமக்கு தெரியும். பெண்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கிவிடக் கூடாது என்று பேசியிருக்காருன்னு நமக்கு தெரியும். ஆனா அதே பெண்களுக்கு திமுகவினுடைய கட்சியிலேயே கட்சியின் நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு, அனுதாபிகளை வைத்துக்கொண்டு, பாலியல் குற்றங்களில் ஈடுபட வைத்துக்கொண்டு, பெண்கள் இன்றைக்கு பாதுகாப்பாக வெளியே நடமாட முடியாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இந்த திமுக உருவாக்கி இருக்கிறது. அதுல தண்டனைய வந்து என்னவோ பெருமையா இவங்க என்னவோ தண்டனை வாங்கி குடுத்துட்டா மாரியும், இவங்க தான் வந்து குற்றவாளிய கண்டுபிடிச்சா மாரியும் உலகம் எங்கும் ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையில வேற ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய விவரங்களை வெளியிடும் அளவிற்கு கூட இந்த ஆட்சியாளர்கள் ஒன்றியமா இருக்கட்டும், இல்ல வந்து மாநிலமா இருக்கட்டும், இல்ல இந்த கூட்டு சேர்ந்த கூட்டு களவாணிகளாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய விவரங்களை கூட பாதுகாக்க முடியாத அளவிற்கு தான் இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பு இருக்கிறது நம்முடைய மண்ணுல அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. உடனே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அரக்கோணத்துல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய நிர்வாகி. அந்த நிர்வாகியின் மேல எக்கச்சக்க புகார். ஒரு பெண்ணின் மீது பாலியல் குற்றம் சாட்டப்பட்டதுக்காக, அந்த பெண் அது மட்டும் இல்லாம பல்வேறு இடங்கள்ல இது போன்ற வேலைகள அவர் செய்திருக்காரு அப்படின்றதுக்காக குற்றங்கள் சாட்டப்படுது. அந்த குற்றங்களுக்கு வந்து உலகத்திலேயே யாரும் பார்க்க முடியாத ஒரு தண்டனைய வந்து திமுக வந்து எடுத்திருக்கு தன்னுடைய கட்சிக்காரன் நிர்வாகி மீது. என்னன்னா, அவர் வந்து கட்சியினுடைய பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அப்ப கூட நான் அடிப்படை உறுப்பினர்லருந்து தூக்க மாட்டேன். ஏன்னா, உங்க குற்றவாளிகள் வந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரா இருந்தா தான் திமுக வேலை செய்யும். ஏன்னா, அங்க திமுக வந்து வேலை செய்யாது. குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் தரக்கூடிய ஒரு இடமாக இன்றைக்கு திமுக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல்ல பெண்கள் பாதுகாப்பு இருக்குது. இத பத்தி எல்லாம் அந்த பக்கவாத்தியங்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதேபோல சமூக நீதி பேசக்கூடிய திமுக இன்றைக்கு எத்தனை இடங்கள்ல தலித் இளைஞர்கள் மீது, தலித் மாணவர்கள் மீது, தலித் மக்கள் மீது வன்முறை வந்து கட்டவிழ்த்து விடப்படுகிறது. இன்றைக்கு ஒரு தலித் இளைஞர் வந்து புல்லட் ஓட்டுனா கைய வெட்டிருவாங்க. ஒரு தலித் மாணவர் வந்து பள்ளியில நல்லா படிக்கிறாருன்னா, அவர வந்து தாக்குதல் நடத்துவாங்க. திரும்ப திரும்ப அவர் மீது தாக்குதல் நடக்கும். ஆனா என்ன பண்ணுவாங்க, மீடியாக்களை வைத்துக்கொண்டு எப்படியாவது மிரட்டி, அதட்டி, அவர்களை வந்து இது வேற ஒரு பிரச்சனை, இது சாதிய பிரச்சனை இல்ல அப்படின்னு பேட்டி குடுக்க வச்சுருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்க நடக்கும். இன்றைக்கு வேங்கை வயல்ல வந்து மலம் கலந்த தொட்டி, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள், அதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மக்களை இன்றைக்கு வரைக்கும் போய் சென்று பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கு வடநாடு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஆளும் ஆட்சியாளர்கள் திமுக சென்று அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களுடைய பிரச்சனைய கேட்க மாட்டாங்க. இப்படி சமூக நீதிக்கு கொஞ்சம் கூட பெரியார் காட்டிய வழியில பயணிக்காம, எதிர்த்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சிக்கு ஆதரவாக பெரியார் வழியில் வந்த பக்கவாத்தியங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்குது. அப்ப நீங்க என்ன பெரியார் வழிய நீங்க ஃபாலோ பண்றீங்க? என்ன விதமான கொள்கைகள நீங்க ஃபாலோ பண்றீங்க? என்ன நீங்க வந்து அப்போடைய பெரியாருக்கு நீங்க குடுக்கக்கூடிய மரியாதை என்ன? அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ நீங்க ஒவ்வொரு கூட்டணி கட்சியாக இருக்கட்டும், திமுக கூட, இல்ல வந்து பக்கவாத்தியங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தன்னுடைய சுயத்தை இழந்து, தன்னுடைய கொள்கை, கோட்பாடுகளை எல்லாம் மறந்துவிட்டு, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவினர் அவர்கள் தரக்கூடிய சில பெனிஃபிட்ஸ்க்காக ஒட்டுமொத்தமாக திமுக காரர்களாகவே மாறிவிட்டார்கள் அப்படின்றது தான் ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய அவல நிலை. நம்ம அதனால தான் சொல்றோம், ஜனநாயக முறைப்படி கடமையாற்ற வேண்டும். இந்த ஊழல்வாளிகளை அகற்ற வேண்டும். ஊழலே செய்யாத ஒரு புதிய கரத்தினை வந்து நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்புல நம்முடைய தலைவரை, வெற்றி தலைவரை முதலமைச்சர் அறையில் அமர வைக்க வேண்டும் என்று நம்ம தொடர்ந்து அதுதான் பேசிக்கிட்டு வரோம். ஸோ இந்த அளவுக்கு மிக கேவலமான ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் வந்து 2026 தேர்தல் மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகட்டக்கூடிய தேர்தலாக இருக்கும். அவங்க நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இது போல வந்து நம்ம சோசியல் மீடியாவையும், மீடியாக்களையும் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு, என்ன வேணா வந்து எதிர்க்கட்சிகளை நம்ம திரித்து பேசி, என்ன வேணா பொய் புரட்டு கட்டுக்கதைகளை எல்லாம் நம்ம பேசி, என்ன வேணா ஆபாச அவதூறுகளை பேசி, ஒருமையில பேசுறது, அசிங்கமா பேசுறது என்று இது போலவே நம்ம வந்து ஆட்சியை பிடித்து விடலாம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்றைக்கு அந்த விழாவுல பேசக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், மாணவிகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், தந்தைகளாக இருக்கட்டும், அடி மனதிலிருந்து இத்தனை ஆண்டு காலமாக நம்முடைய தலைவரும் சரி, நம்முடைய கழக தோழர்களும் சரி, நாமெல்லாம் மக்கள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமோ, அதையெல்லாம் இன்றைக்கு மேடையில நம் தலைவர் முன்பு வந்து நின்று, கண் கலங்கி, அழுது, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு நம்பிக்கையோடு, எப்படியாவது ஒரு மாற்றம் தலைவரால் நிகழப் போகிறது. தலைவர் தான் 2026ல வந்து முதலமைச்சர் ஆகப் போகிறார். அதற்கு பிறகு நிச்சயமாக இந்த அவல நிலை இருக்காது. போதும். இதுவரைக்கும் வந்து இவங்கள நம்பி ஏமாந்ததெல்லாம் நம்ம போதும். இவங்க நம்மள ஏமாத்துனது எல்லாமே போதும். அப்படின்னு அவர்களுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு இன்றைக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஸோ இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாம, மக்களுடைய எழுச்சி, மக்களுடைய மனமாற்றம் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாம, என்னடா செய்றது அப்படின்னு தெரியாம, இது போல அவதூறுகளையும், ஆபாசங்களையும், பொய் புரட்டுகளையும், குறிப்பாக இவங்க டெல்லி சென்று
RSS-இடம் சரணடைந்ததை மறைப்பதற்காகவும் இன்றைக்கு ஒருபுறம் 200 ரூபாய் உடன்பிறப்புகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், மறுபுறம் திமுகவின் செல்லப்பிராணிகள், சேப்பாக்கம் சேகுவேராவின் செல்லப்பிராணிகள் எல்லாமே பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் என்ற பெயர்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இது நம்ம தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பல்வேறு இடங்கள்ல. இதையெல்லாம் எதிர்த்து களமாடக்கூடிய தேவை அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. மக்களிடம் உண்மையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணி நம்மகிட்ட இருக்கிறது. இதையெல்லாம் இந்த பொய் புரட்டு செய்திகள் எல்லாம் உடைக்க வேண்டிய மிகப்பெரிய பணி நமக்கு இருக்கிறது. அதோடு சேர்த்து நம்முடைய தலைவரின் எண்ணங்களை, நம்முடைய தலைவரின் கொள்கைகளை, கோட்பாடுகளை, மக்கள் நல சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நாம இருக்கிறோம். இதை அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை நாம் செய்து சாதித்து 2026இல் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியை அமைத்து, நம்முடைய தலைவரை முதல்வர் அரியணையில் அமர வைத்து, மக்களுக்கு நாம என்னெல்லாம் செய்யறோம்னு சொல்றோமோ, அது எல்லாத்தையுமே செய்து, அதை நாம் ரசிக்கப் போகிறோம், சந்தோஷப்படப் போகிறோம், கொண்டாடப்படப் போகிறோம். அதை நம்ம நிச்சயமாக செய்து முடிப்போம் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பெரும்பாலானவர்கள் சாதாரண குடும்பத்திலிருந்து, ஒரு ஏழை எளிய பின்னணியிலிருந்து, முதல் தலைமுறை பட்டதாரிகளாக எத்தனை பேர் இன்றைக்கு இருக்கிறீர்கள்? கஷ்டப்பட்டு படித்து வந்தவர்கள் இருக்கீங்க. எல்லாருக்குமே தெரியும். நம்ம பேசுற ஒவ்வொரு விஷயமுமே இன்றைக்கு உங்க வீட்ல இன்றைக்கு சமூகத்த பத்தி என்ன பேசுறாங்க? பக்கத்து வீட்ல இன்றைக்கு ஆட்சிய பத்தி பேசுறாங்க. இல்ல தெருவுல இன்றைக்கு இந்த ஆட்சியினுடைய அவல நிலைய பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? மக்கள் பாதிப்ப பத்தி என்ன பேசுறாங்க? அப்படின்னு பேசுறாங்களோ, அதைத்தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு இந்த ஸ்பேஸ்ல பேசுறோம். அதத்தான் நம்ம எல்லாருமே மீடியாவுல பேசுறோம். அதத்தான் நம்ம எல்லாருமே Twitter போன்ற சோசியல் மீடியாக்கள்ல எழுதுறோம். ஸோ நம்ம எல்லாருமே அந்த அடித்தட்டு நிலையிலிருந்து ஒரு மக்களாக சிந்தித்து, மக்களோடு மக்களாக பழகி, அந்த கருத்துக்களை நம்ம எழுதுறோம். இந்த உடன்பிறப்புகள் போல நம்ம திமுகவினராகவே மாறி, அடிமைகளாக மாறி, கொத்தடிமைகளாக மாறி, அயோக்கியவான்களாக மாறி, என்ன நடந்தாலும் மக்கள் செத்து கிடந்தா கூட மக்களை பத்தி எழுதாம, ஆட்சியாளர்களை புகழ்ந்து எழுதக்கூடிய, அதை மடைமாற்றம் செய்து எழுதக்கூடிய, பேசக்கூடிய இடத்துல நாம இல்ல. அந்த இடத்துல தான் அவர்கள் இருக்கிறாங்க. அதுதான் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம். அந்த பலத்தை வைத்து, மக்கள் பலத்தை வைத்து நாம் 2026 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அடைவோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை செலவு செய்து நான் பேசியதை கேட்டமைக்கு மிக்க நன்றி. இந்த ஸ்பேஸை கண்டக்ட் பண்ண ஹரிஷ் அவர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி தோழர். ஆக்சுவலா எல்லா டாபிக்கும் நம்ம இன்னைக்கு கவர் பண்ணிட்டோம். அது என்னன்னு தெரியல. அவங்க அந்த திமுக பத்தி ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் அவங்கள திட்டுறவங்க அதே கட்சியில போய் நல்ல விதமா இப்ப பேசுறது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா அவ்வளவு கேவலமா திட்டினவங்களெல்லாம் கட்சியில வச்சுக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி போஸ்ட் கொடுக்குறாங்கல்ல, அதை நினைக்கிற போதுதான் கொஞ்சம் எனக்கே வெக்கமா இருக்கு. பட் என்ன பண்றது, அவங்களுக்கு இல்லையே அது. ஸோ வித் தட் நோட் நம்ம இன்னைக்கு ஸ்பேஸை எண்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு எதுவும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி பிளான் பண்ணல, நேரமின்மை காரணமாக. ஸோ நம்ம சீக்கிரமா அடுத்த ஒரு ஸ்பேஸ் போடுற போது கண்டிப்பா ஒரு எல்லாரையுமே ஆட் பண்ணி எல்லாரையுமே இன்டராக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்பேஸும் நம்ம போடுவோம் ஒரு நாள் டிசைட் பண்ணி. ஸோ கலந்துட்டு வீராவும் நிறைய ஷேர் பண்ணாரு, ரமேஷ் தோழரும் நிறைய பண்ணாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு அரசியலை முன்னெடுத்து தலைவருக்கு பக்கபலமா இருந்து நம்ம அவரோட இலக்கை கண்டிப்பா அடைவோம். அது இன்னைக்கு ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது. ஸோ தேங்க்ஸ் அகெயின் ஃபார் எவ்ரி ஒன்